ஒரு அழகான காலை வேளையில் கோழியம்மா தன் வெவ்வேறு வண்ண குஞ்சுகளுடன் நடந்து சென்று கொண்டிருந்தது. அந்த குஞ்சுகளில் பாப்பு என்ற இளஞ்சிவப்பு நிற குஞ்சு ஒரு வண்ணத்துப் பூச்சியை ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தது. வண்ணத்துப் பூச்சியை பின்தொடர்ந்து காட்டுக்குள் சென்ற பாப்பு கூட்டத்திலிருந்து தனியாக பிரிந்து வெகு தூரம் வந்துவிட்டது. தான் தனியாக இருப்பதை உணர்ந்த பாப்பு பயந்து அழத் தொடங்கியது. அப்போது ஒரு தந்திரமான நரி மரத்தின் பின்னால் இருந்து பாப்புவை பார்த்து கொண்டிருந்தது. தந்திரமான நரி பாப்புவை துரத்துகிறது. பாப்புவின் அலறல் சத்தம் கேட்ட கோழியம்மா கோபத்துடன் ஓடி வந்து நரியை எதிர்த்து நின்றது. கோழியம்மாவின் கோபமான தோற்றத்தைக் கண்ட நரி பயந்து ஓடியது. நரியிடமிருந்து தப்பித்த பாப்பு ஓடி வந்து அம்மாவின் சிறகுகளுக்குள் ஒடுங்கிக் கொண்டது. கோழியம்மா பாப்புவை அணைத்து ஆறுதல் கூறியது. அதன் பிறகு கோழியம்மா தன் குஞ்சுக்கு எப்போதும் கூட்டமாக இருக்க வேண்டும் என்று அறிவுரை கூறி வீட்டிற்கு அழைத்து சென்றது. கதை பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.